C++ல வந்து இன்லைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஓவர்வியூ பார்க்கலாம். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு சம் எக்ஸ்ட்ரா மெமரி வந்து அலோகேட் ஆகும், அதாவது ஆக்குபை பண்ணிக்கும். நம்ம நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது எதனால் அப்படி நமக்கு தேவைப்படுதுன்னா, ஒரு லென்த்தான ஒரு ப்ரோக்ராம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து மெனி டைம்ஸ் நம்ம கால் பண்ணும்போது நமக்கு வந்து மெமரி வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது நமக்கு எக்ஸிக்யூஷன் டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகும், எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும் நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ரன் ஆகிறதுக்கு. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்லைன் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த இன்லைன் ஃபங்க்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லார்ஜராக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு இது செட் ஆகாது. ஸ்மாலாக ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இன்லைன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இது என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ரோ டெஃபினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு சொல்கிறாங்க? மேக்ரோ டெஃபினேஷன். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸிக்யூஷன் டைம் வந்து சீக்கிரமாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த இன்லைன் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன். இப்போ என்ன பர்பஸ்க்கு இது வந்து யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, டு எலிமினேட் காஸ்ட் ஆஃப் கால்ஸ் to small function. ஒரு ஸ்மாலாக ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட காஸ்ட் ஆஃப் கால்ஸை வந்து எலிமினேட் பண்ணும், ஃபங்க்ஷனோட கால்ஸை வந்து எலிமினேட் பண்ணும். அது எப்படின்றது நான் ப்ரோக்ராம் போடும்போது நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இந்த மேக்ரோ டெஃபினேஷனை வந்து நம்ம எப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, மேக்ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இட் பாப்புலர்லி நோன் அஸ் macros. ஸோ மேக்ரோஸ்ன்னு வந்துட்டாலே நீங்கள் வந்து இன்லைன் ஃபங்க்ஷன் அப்படின்றத நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்லைன் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்றதை பார்த்துட்டோம். ஒரு லார்ஜராக இருக்கக்கூடிய ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் டைம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த இன்லைன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கொண்டு வந்திருக்கோம். இந்த இன்லைன் ஃபங்க்ஷனை வந்து எப்படி சொல்லலாம்னா, மேக்ரோ டெஃபினேஷன் சொல்லலாம், அப்படி இல்லைனா மேக்ரோஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம்? அது ஃபங்க்ஷனோட கால்ஸை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். எதுக்காக? ப்ரோக்ராம் வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிறதுக்காக, சீக்கிரம் எக்ஸிக்யூஷன் நடக்கிறதுக்காக இந்த இன்லைன் ஃபங்க்ஷன் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த இன்லைன் ஃபங்க்ஷனோட நம்ம சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். சின்டாக்ஸில் பார்த்திங்கன்னா, இன்லைன் அப்படின்ற கீவேர்டை வந்து நம்ம கம்பல்சரி யூஸ் பண்ணணும். அதில் வந்து எப்போதுமே இந்த கீவேர்டுன்னு வரும்போது நீங்கள் வந்து ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணுமே தவிர கேபிட்டல் லெட்டரில் கொண்டு வந்துடக்கூடாது. இன்லைன் அப்படிங்கிறது வந்து கீவேர்டு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிட்டன் டைப். ரிட்டன் டைப் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப்பு வாய்டாக இருக்கலாம், இன்ட்டாக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், டபுளாக இருக்கலாம். நம்ம என்ன மாதிரியான ப்ரோக்ராம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரிட்டன் டைப் வந்து இங்கே கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனோட நேமு. நம்மளாக க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் நேம் தான் இது, யூஸராக டிஃபைன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் நேமு. தென் வந்து அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஆர்குமெண்ட்டோட லிஸ்ட்டை வந்து மென்ஷன் பண்ணணும். ஆர்குமெண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா பராமீட்டர்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். கொடுத்துட்டு ஓப்பனிங் ப்ரைஸ் போட்டு க்ளோசிங் ப்ரைஸ் போட்டு முடிச்சிடணும். அந்த இடையில இருக்கக்கூடிய இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் பாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே தான் நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை பற்றியான டெஃபினேஷனை ஃபுல்லாக நம்ம இந்த கேப்பில் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது, இன்லைன் ஃபங்க்ஷனுக்கான சின்டாக்ஸு. இதை வந்து இந்த ரிட்டன் டைப்பு ஃபங்க்ஷனு பராமீட்டர்ஸ் இருக்குது இல்லையா, இதை என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன் ஹெட்டர்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம்? ஃபங்க்ஷன் ஹெட்டர். ஸோ இதை வந்து இந்த சின்டாக்ஸை வந்து நான் எலாபரேட்டாக எழுதியிருக்கேன். இதை வந்து இன்னும் சிம்பிளாக எழுதணும் அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, அதே நான் எப்படின்றத சொல்கிறேன். இன்லைன் இந்த ரிட்டன் டைப் ஃபங்க்ஷன் நேம் பராமீட்டர்ஸை வந்து எப்படி சொல்லலாம்னு பார்த்தா, இப்போ ஃபங்க்ஷன் ஹெட்டர்னு சொல்லலாம் இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் ஹெட்டரை மட்டும் இங்கே எழுதினாலே போதும், இது எல்லாமே உள்ளே வந்துடும். ஃபங்க்ஷன் ஹெட்டர். ஓப்பனிங் ப்ராக்கெட் போட்டு ஃபங்க்ஷன் பாடி வந்து நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கணும். இங்கே வந்து க்ளோசிங் ப்ரைஸை முடிச்சு விட்றணும். ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சின்டாக்ஸ் எழுதிக்கலாம், அப்படி இல்லைனா இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதினாலே ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகே, இப்போ நம்ம சின்டாக்ஸ் நோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இன்லைன் ஃபங்க்ஷன் எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராம்குள்ளே அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் போட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் வந்து ஹெட்டர் ஃபைல் யூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து அதுக்கான ஒரு நேம் ஸ்பேஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம C++ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனை தான் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே மெயின் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வந்து C++ல வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷன் வந்து அடியில் தான் இருக்கும். அதாவது அந்த ப்ரோக்ராமோட எண்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் ஆரம்பித்தாச்சு. ஓப்பனிங் ப்ரைஸ் போட்டு க்ளோசிங் ப்ரைஸ் போட்டு முடிச்சாச்சு. சரியா? இதுதான் ப்ரோக்ராமு. ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், ஹெட்டர் ஃபைலையும் லைப்ரரியும் கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓப்பனிங் ப்ரைஸ் போட்டு க்ளோசிங் ப்ரைஸ் போட்டு க்ரியேட் பண்ணிவிட்டேன். இங்கே இது இடையில தான் நம்ம வந்து கோடு எழுத போகிறோம். என்ன கோடு எழுத போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, 2 வேல்யூ கொடுத்து அந்த 2 வேல்யூ எது வந்து மேக்ஸிமைஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதான் கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, Coutக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். எந்த ஃபங்க்ஷனை, இந்த இன்லைன் ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணணும், Coutன்றது என்னது, டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மெத்தடு. இப்போ அந்த டபுள் கோட்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேக்ஸ், அதாவது இதில் எது மேக்ஸிமைஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வந்து சும்மா ஒரு ஹெட்டருக்காக யூஸ் பண்ணுறேன். மேக்ஸ் வேல்யூ என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 20,10 அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூ கொடுக்குறேன். கொடுத்துட்டு கோலன் வச்சுட்டு இந்த டபுள் கோட்ஸை ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது Coutல என்ன பண்ணும், எனக்கு இது அப்படியே பிரிண்ட் பண்ணும். டபுள் கோட்ஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் இந்த பக்கம் நான் அவுட்புட்டை வந்து நான் எழுதிக்கிறேன். இப்போ என்ன பண்ணும், மேக்ஸ்னு கொடுத்து என்ன பண்ணும் 20,10 இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு இந்த மாதிரி எனக்கு அவுட்புட்டில் வந்து நிற்கும். ஏன்னா டபுள் கோட்ஸில் கொடுக்குறது அவுட்புட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் சிம்பிளை போட்டதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபங்க்ஷன் நேமை கொடுக்க போகிறேன். மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நேம், இது வந்து இன்லைன் ஃபங்க்ஷனுக்கான நேம் கொடுக்குறேன். இது வந்து ஜஸ்ட்டு ஹெட்டர் பிரிண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபங்க்ஷன் நேமு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நேமில் என்ன பண்ண போகிறேன்னா 2 வேல்யூ வந்து பாஸ் பண்ண போகிறேன். இதே வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ண போகிறேன். 20,10ன்னு சொல்லி பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ராக்ஷன் சிம்பிளை போட்டு என்டிஎல் கொடுத்து முடிச்சு செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிடுறேன். இந்த என்டிஎல் கொடுத்துட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம், இங்கே அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அடுத்த லைன் கீழே இறங்கிடும் அவுட்புட்டு. அதுக்காக தான் இங்கே இந்த என்டிஎல் போட்டு முடிக்கிறோம். எப்படி நம்ம சியில் வந்து ஸ்லாஷ் போட்டு முடிக்கிறோமோ அதே போல் C++ல் என்டிஎல் அப்படின்றது. இப்போ அடுத்து கீழே வந்து இன்னொரு Cout எழுத போகிறேன். இன்னொரு வேல்யூ வந்து நான் எது ஹையர் வேல்யூன்னு கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ மேக்ஸ் 0,100 கொடுத்துட்டு கோலன் வச்சுட்டு இந்த டபுள் கோட்ஸை ஃபினிஷ் பண்ணும்போது எனக்கு இது அப்படியே இங்கே பிரிண்ட் ஆகுமா, 0,100. இப்போ இது 2 வேல்யூவில் இது ஹையரும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு கால் ஆகி இங்கே ஒர்க் ஆகி தான் நமக்கு வந்து அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இன்லைன் மெயின் ஃபங்க்ஷனை எழுதிக்கிறேன் நான். மேக்ஸ் இந்த வேல்யூவை தான் நம்ம வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். இங்கே நீங்கள் டேரெக்டாக நான் வேல்யூவை கொடுத்துட்டேன். நான் என்டிஎல் கொடுத்துட்டு செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடணும், ரிட்டர்ன் பண்ணிடணும் வேல்யூவை. ஏன்னா ஃபங்க்ஷன் நம்ம இன்லைன் ஃபங்க்ஷன் நம்ம எழுதிட்டாலும் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியே ஆகணும். ரிட்டர்ன் 0ன்னு கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். இப்போ இதுக்கான இன்லைன் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். இப்போ இன்லைன் ஃபங்க்ஷனுக்கான நேம் என்ன, மேக்ஸு. அதுக்கு இடையில இங்கே வந்து நான் சின்டாக்ஸ் எழுதின்றேன். சின்டாக்ஸ் வைஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்லைன் ஃபங்க்ஷனே க்ரியேட் பண்ணணும். இப்போ இங்கே வந்து சின்டாக்ஸ் எழுதிக்கிறேன். சின்டாக்ஸ் நம்ம என்ன எழுதியிருந்தோம், இன்லைன் ரிட்டர்ன் டைப் ஃபங்க்ஷன் நேம் உள்ள பேராமீட்டர்ஸ் கொடுத்துருந்தோம். எங்கே ப்ராக்கெட்டில் ஓப்பனிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு உள்ள ஃபங்க்ஷன் பாடி எழுதிட்டு க்ளோசிங் ப்ரைஸ் போட்டு முடிச்சிருந்தோம். இதுதான் நம்ம வந்து சின்டாக்ஸை எழுதியிருந்தோம், அப்படி தானே. இப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த இன்லைன் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். இன்லைன் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம சின்டாக்ஸில் என்ன எழுதியிருக்கோம், இன்லைன் எழுதியிருக்கோமோ அப்போ இன்லைன் நீங்கள் ஆரம்பிக்கணும். இன்லைன் ஆரம்பித்தாச்சு. ரிட்டன் டைப் என்னது, நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா டைப்பு. ஃபங்க்ஷன் மேக்ஸ்ன்னு இங்கே இருக்குது, ஃபங்க்ஷன் நேம் வந்து மேக்ஸ்ன்னு இங்கே இருக்குது, நம்ம அதை எழுதிடலாம். ரிட்டன் டைப்புன்றப்ப நம்ம என்ன கொடுக்கணும்னு தெரியணும். அப்போ ரிட்டன் டைப் என்ன கொடுக்கணும், இங்கே வேல்யூ என்ன பாஸ் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். 2010 அப்போ இது வந்து இன்டிஜர் வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே ரிட்டன் டைப், தட் மீன்ஸ் இதுக்கு பேர் டேட்டா டைப்னு அர்த்தம்.
அப்போ நம்ம என்ன கொடுக்கணும் டேட்டா டைப்னு பார்த்தீங்கன்னா இன்டிஜர் கொடுக்கணும். ஏன்னா இன்டிஜர் வேல்யூ தான் நம்ம கொடுத்துருக்கோம் இங்கே, அதனால். ஸோ இன்ட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இப்போ ஃபங்க்ஷன் நேம் என்ன? இங்கே மேக்ஸ்ன்னு இங்கே அனுப்பியிருக்கேன். இப்போ ஃபங்க்ஷன் நேம் வந்து மேக்ஸ். ஏன்னா மேக்ஸிமம் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ ஃபங்க்ஷன் நேமு அது அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த லெட்டர் மாறாமல் இங்கே அங்கே வந்து நீங்கள் கால் பண்ணணும். அப்போ தான் அது ஒர்க் ஆகும். இது பேர் என்னென்னா ஃபங்க்ஷன் நேமு. அப்போ மேக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே பராமீட்டர்ஸ் கேட்டிருக்காங்க, ஆர்குமெண்ட்ஸ். அப்போ இங்கே 2 வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அப்போ இங்கே 2 ஆர்குமெண்ட்டு க்ரியேட் பண்ணணும். தட் மீன்ஸ் 2 வேரியபிள் இங்கே க்ரியேட் பண்ணணும். வேரியபிள் மூலமாக தான் இந்த வேல்யூவை வாங்கும். புரியுதா? அப்போ 2 வேல்யூ க்ரியேட் பண்ணும்போது இது 2 என்ன வேல்யூவு? இன்டிஜர் வேல்யூவா? அப்போ இன்ட்டில் வேரியபிள் க்ரியேட் பண்ணணும். இன்ட் ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டேன் இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு. செகண்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இன்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரியேட் பண்ணிவிட்டு பேராமீட்டர்ஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் லைன் முடிஞ்சிருச்சா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ப்ரைஸ் போட்டுட்டு இப்போ இது உள்ளே தான் நம்ம வந்து மேக்ஸிமைஸ் வேல்யூ வேணும்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரிட்டன் என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்டில் ஏ கிரேட்டர் தென் பி. பியை விட ஏ பெருசான்னு பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? இது வந்து கொஸ்டின் மார்க். இது வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பியை விட ஏ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏயை பிரிண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த கோலனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பியை பிரிண்ட் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். புரிஞ்சிருச்சா? ரிட்டன் டைப்பில் என்ன கொடுத்துருக்கோம்? ஏயும் பியையும் கம்பேர் பண்ணியிருக்கோம். பியை விட ஏ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஏயை பிரிண்ட் பண்ணும், இல்லைன்னா பியை பிரிண்ட் பண்ணிடும். இது வந்து அந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு என்ன பண்ணிடணும்? க்ளோசிங் ப்ராக்கெட்டை ஃபினிஷ் பண்ணி விட்றணும். இப்போ கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு இன்லைன் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிட்டோம். இது என்னது? இன்லைன் ஃபங்க்ஷன். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன். கொஞ்சம் கேப் போட்டு கீழே எழுதிட்டேன். ஓகே, பரவாயில்ல. இப்போ இன்லைன் ஃபங்க்ஷன் முடிஞ்சாச்சு, மெயின் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ண போகும்போது இப்போ இன்ட்டு மெயின்லேருந்து ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிக்கும். இங்கே COUT வரும். மேக்ஸ் 20,10 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோலனில் இருக்கிறத இந்த டபுள் க்ளோட்ஸில் இருக்கிறத வந்து அப்படியே இங்கே பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிவிட்டு இங்கே மேக்ஸ்னு வரும்போது இது ஃபங்க்ஷன் நேம் இல்லையா? இந்த ஃபங்க்ஷன் எங்கே கால் ஆகிருக்குன்னு பார்க்கும். அப்போ நேராக இங்கே வரும். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு வரும்போது 20, 10 2 வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஆர்குமெண்ட்டில் பாஸ் பண்ணிக்கிறது இங்கே வரும். இங்கே வந்து என்ன பண்ணும்? ஏல வந்து என்ன வேல்யூ நமக்கு இருக்குது? 20ன்னு வந்துருக்கு. பியில் 10ன்னு இருக்குது. இந்த 2 வேல்யூ எடுத்துக்கிட்டு இங்கே உள்ளே வரும். உள்ளே வரும்போது இங்கே என்ன இருக்குது? 20 இருக்குது. ஏல பியில் 10 இருக்குது. 10 விட 20 பெருசான்னு பார்க்கு. ஆமாம், பெருசு தான். அப்போ என்ன பண்ணும்? ஏயை பிரிண்ட் பண்ணும் 20ன்னு. அப்போ நமக்கு இங்கே என்ன ஆன்சர் நமக்கு வரும் பார்த்தீங்க அப்படின்னா 20 அப்படின்னு நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். முடிஞ்சிருச்சு. இது ரிட்டன் பண்ணிடும். டேரெக்டாக ரிட்டன் பண்ணி இங்கே நமக்கு வந்து ஆன்சரை ப்ரொடியூஸ் பண்ணிடும். அடுத்த COUT வரும்போது அதே சேம் திங் தான். இங்கே வரும்போது மேக்ஸில் என்ன பண்ணும்? 0வும் 100ஐயும் எடுத்து இங்கே கொண்டு வரும். ஏல வந்து 0 வைக்கும், பியில் வந்து 100 வைக்கும். திரும்பி இங்கே வரும்போது ஏல வந்து 0, 100 எது பெருசுன்னு பார்க்கும். பியை விட, அதாவது 100 விட 0 பெருசான பக்கம் கிடையாது, 100 தான் பெருசு. அப்போ பியை டிஸ்பிளே பண்ணும். அப்போ 100 அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே பண்ணிவிடும். பண்ணிவிட்டு என்ன பண்ணும்? ப்ரோக்ராம் விட்டு ரிட்டன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் சிம்பிள் லாஜிக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு லேட் பண்ணும். பட் நம்ம இன்லைன் ஃபங்க்ஷன் வரும்போது இங்கே COUT ஃபங்க்ஷன் நடக்கும்போது எல்லா ப்ராசஸையும் டக்குன்னு முடிச்சு நமக்கு வந்து என்ன பண்ணும்? ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் நமக்கு வந்து ஆன்சரை ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? நார்மல் ஃபங்க்ஷனாக இருந்தால் நமக்கு என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டரில் உட்கார வைக்கும். திரும்ப என்ன பண்ணும்? அங்கேருந்து நமக்கு வந்து ஆர்குமெண்ட்டுக்கு பாஸ் பண்ணும். வேல்யூவாக பாஸ் பண்ணிட்டு திரும்ப ரிட்டன் பண்ணி கொண்டு வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ண லேட் ஆகும். பட் இன்லைன் வரும்போது அந்த மாதிரியான வேலையெல்லாம் இருக்காது. சீக்கிரமே நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்மாலரான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும்போது இந்த இன்லைன் ஃபங்க்ஷன் இதுக்கு சூட்டபிளாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இன்லைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு நல்லா கிளியராகவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.